எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுள் இருக்கும். தமிழ்ல பேசினா எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுள் இல்லைங்களா? சாரி. ஆமாமா, நீங்க தமிழ்ல தான் பேச வேணும். ஓகே, ஃபைன், குட். சாரி அமிர்தா, நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன். I was just nervous. இது சரியா இருக்குமான்னு அதை முடிச்சிட்டேன். ஸோ அமிர்தா, இது நான் எங்களுடைய மென்டல் ஹெல்த் வெபினார் சீரீஸ்ல அவருடையது நான் கேட்டேன். நான் அப்பதான் யோசிச்சேன், அவ இதுக்கு ஒரு பொருத்தமான ஆளா இருப்பாண்டு. ஸோ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி செரண்டிப்ல வந்து இந்த மியூசிக் தெரப்பியில கூடுதலான இன்ட்ரெஸ்ட் இருந்தார்கள். ஏனென்றால் அங்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை உள்ள பிள்ளைகள் இருக்கிறபடினால மியூசிக் வந்து அவர்களுக்கு பிரயோசனமா இருக்கும். அப்ப அவர்கிட்ட இருக்கிற டீச்சரை யூஸ் பண்றதுக்காக கேட்டிருந்தார்கள். உண்மையில அதுதான் இதுக்கு இந்த செமினாருக்கே ஒரு ஆரம்ப நிலையம்னு சொல்லலாம். அந்த வகையில ட்ரீஷா வில்லியம்ஸ் அண்ட் மற்றும் பிரணவன், விஜயேந்திரன் இவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை கூற வேண்டும். ஏனென்றால் இந்த செமினார் வந்து ஒரு வகையில ஐ திங்க் இட்ஸ் ரியலி சக்சஸ்ன்னு தான் சொல்ல வேணும். காலையில செஷனுக்கு 36 பேர் இருந்தார்கள், இப்போ 20 பேர் இருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கு 20 பேர் இதுல இருக்கிறது, எனக்கு 20 பேர் என்று சொன்னால் சிலது அமிர்தா இவர்கள் பிள்ளைகள் ஒரு குரூப்பாக இருக்கிறார்கள். உண்மையா 20க்கு இவ்வளவு கூடுதலாகத்தான் இங்க இருக்கிறது. அப்ப அந்த வகையில உங்களுடைய இந்த டோக் வந்து பலருக்கு பிரயோசனமாக இருக்கும் என்றதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நீங்க உங்களோட நேரத்தை பார்க்காமல் நீங்க வந்து செய்ததற்கு உண்மையில நாங்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. நீங்கள் இனி பேசுங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். எஸ், வாய்ஸ் கல்ச்சர்னா நம்ம எல்லாத்துக்குமே பாடணும்னு ஆசை இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு வாய்ஸும் இருக்கும் இல்லைங்களா? பட் நம்ம அந்த வாய்ஸை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோங்கிறது பொறுத்து தான் நம்ம பாடுற பாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மற்றவங்களும் சொல்லுவாங்க, நம்மளும் புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த ஒரு பாட்டை பாடுறதுக்கு தேவையான வாய்ஸில் இருக்கிற மாடுலேஷன்ஸ் எப்படி கொண்டு வர்றது, சின்ன சின்ன அசைவுகள் எப்படி கொண்டு வர்றது, அழகாக எப்படி கீழிருந்து மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை மேலிருந்து கீழே பாடுறது எப்படி, அண்ட் ஸ்ருதி சுத்தமாக பாடுறது எப்படி, இது எல்லாமே வந்து நமக்கு வாய்ஸ் கல்ச்சரில் வரும். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ காம்ப்ளிமெண்டரி திங் ஃபார் மியூசிக் கிளாஸஸ் தான். ஸோ வாய்ஸ் கிளாஸ் தனியாகவும் எடுத்துக்கலாம், மியூசிக் கிளாஸ் கூடயும் எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் ஷால் வி ஸ்டார்ட் வித் தி பிரசன்டேஷன்? நிச்சயமா, நன்றி. நீங்கள் தொடங்கலாம். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டாபிக் எனர்ஜைசிங் லைஃப் வித் மியூசிக் தெரப்பி. ஸோ ஐ எம் அ மியூசிக் தெரபிஸ்ட். ஸோ இந்த மியூசிக் தெரப்பிங்கிறது வந்து நம்ம மியூசிக்கை வச்சு ஒரு தெரப்பியூட்டிக் அப்ரோச்சை வந்து கொடுக்கறது தான் மியூசிக் தெரப்பி. ஸோ ஆஸ் த டேர்ம் இட் செல்ஃப் டிஃபைன்ஸ் இட் செல்ஃப். ஸோ இதை வந்து நம்ம கிளினிக்கல் செட்டிங்கில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்கும்போது கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்லையுமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நாட் ஒன்லி ஃபார் ஒரு மெடிசன் பர்பஸாக மட்டும் இல்லாமல், ஒரு ரெக்ரியேஷன் பர்பஸாக மட்டும் இல்லாமல், எல்லாத்தையும் கலந்து ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் நம்ம எனர்ஜைஸ் பண்ணிக்கிறது, நம்மளே நம்ம எனர்ஜைஸ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறோன்னா எப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப வந்து சேடாக இருக்கும், இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், ரொம்ப எனர்ஜி லெஸ்ஸாக இருக்குங்கிற டைமில் வி கேன் என்ன சொல்றது, நம்மள வந்து ஒரு நல்ல மூடுக்கு வந்து கொண்டு வரலாம். இல்ல நம்ம ஓவர் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும், நம்ம நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு நம்ம மைண்ட்குள்ள, நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கோங்கிற டைம்ல நம்மள காமும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து மியூசிக் தெரப்பி, மியூசிக்கை வந்து ஒரு தெரப்பியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சின்ன 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 ஒரு டிப்ஸ் வந்து இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். அண்ட் we are going to see a small demonstration for that. ஓகேங்களா? So first let me start with what music therapy is. So music therapy is nothing but we are going to use music to promote physical, emotional and cognitive well-being. ஓகேங்களா? physical well-being வந்து there is one more ma'am who's going to give talk on medicinal music therapy இல்லைங்களா? So I think she'll explain it more better than me. And emotional well-being I can explain it because as I said earlier, நம்ம எமோஷன்ஸ் தான் வந்து நம்மளோட மைண்டை வந்து ஒரு ஷேப் பண்ணும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கிற போது வி டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் சேம் ஒரு வேலையை வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கிற போது செய்கிறதுக்கும், சேடாக இருக்கிற போது செய்கிறதுக்கும், ஒரு டென்ஷனாக இருக்கிற போது செய்கிறதுக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம மைண்டு வந்து ஒரு கரெக்டான ஒரு நிலைமையில இருக்கணும், ஒரு கரெக்டான எமோஷன்ல இருக்கணும். அதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வந்து மியூசிக் தெரப்பி வச்சு பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் இந்த அப்ரோச் மட்டும் தானே கிடையாது, திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ்க்கு இந்த அப்ரோச் வந்து நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஸோ
மியூசிக் தெரப்பி வந்து ஆக்டிவ் மியூசிக் தெரப்பியாவும் எடுத்துக்கலாம், பாசிவ் மியூசிக் தெரப்பியாவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம பாசிவ் மியூசிக் தெரப்பின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஜஸ்ட் ரிசெப்டிவ் மியூசிக் தெரப்பி. அதாவது நம்ம வந்து ஆக்டிவா நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. we are just going to sit back, ரிலாக்ஸ், நம்ம காம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த பாசிவ் மியூசிக் தெரப்பி. ஓகேங்களா? இந்த பாசிவ் மியூசிக் தெரப்பில பார்த்தீங்கன்னா மேஜரா வந்து நம்ம லிசன் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? we are not going to do anything. நம்ம பாட போறது கிடையாது, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க போறது கிடையாது, நம்ம எதுவுமே சொல்ல போறது கிடையாது. நம்ம கண்ணை மூடி ஏதாவது கேட்க போறோம். அதை கேட்கறது என்னவா வேணா இருக்கலாம், நமக்கு பிடிச்சதா இருக்கலாம், ஒரு டாக்கா இருக்கலாம். ஆனா மியூசிக் தெரப்பின்னு வரும்போது we will suggest to listen a particular playlist. ஓகேங்களா? ஒரு பிளேலிஸ்ட்னா என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களை காம் பண்ணிக்கிறதுக்காக சர்டன் ராகாஸ் நாங்க கொடுப்போம். ஆர் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ், உங்களுக்கு பிடிக்காத சாங்ஸ், இதை வந்து நீங்க தனித்தனி பிளேலிஸ்டா போட்டு வச்சுட்டு உங்களுக்கு பிடிக்காத சாங்ஸ் எப்பவுமே கேட்காதீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ பாசிவ் மியூசிக் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ராக சிகித்சா அண்ட் நாதி யோகாங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி பேஸ்ட் music therapy approaches. Raga Chikitsa வந்து there are several ragas in Hindustani and Carnatic. I am a Carnatic singer. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா மோகனம், சங்கராபரணம், ஹம்சத்வனி, இந்த மாதிரி நிறைய ராகாஸ் இருக்கு. அண்ட் எவ்ரி ராகா இஸ் நோன் ஃபார் ஒன் பர்டிகுலர் தெரப்பட்டிக் அப்ரோச். ஸோ உங்களுக்கு தேவையான ராகம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ராகத்தில் இருக்கிற பாடல்கள் ஒரு மூவி சாங்ஸ் ஆர் கிருத்திஸ், கீர்த்தனாஸ் அந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? நாத யோகாங்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் சவுண்ட் பேஸ்ட் ஹீலிங். அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்லோகமா இருக்கலாம், ஒரு மந்த்ராவா இருக்கலாம், இல்ல ஓம் சாண்டிங்கா இருக்கலாம், ஒரு லம், ரம், பம், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கிற வைப்ரேஷன் சவுண்ட்ஸை வந்து உங்களுக்கு கேட்க வைப்போம். ஸோ தட் இஸ் நாத யோகா. தென் வி ஹாவ் மியூசிக் பால். இந்த மியூசிக் பால் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா உட்கார வச்சிருவாங்க, ஒரு அவங்கள படுக்க வச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பவுல வச்சு அந்த 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 காங்கை வச்சு திருப்பும் போது யூ கெட் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹீலிங். ஸோ இது வந்து திஸ் கம்ஸ் அண்டர் நாதி யோகா. தன்புரா. உங்களுக்கு எதுவுமே இல்லையா, தம்புரா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, தம்புராவை கேளுங்க. ஓகேங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப காமிங் மைண்ட் கொடுக்கும். ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் if you're not accustomed to that sound, பட் நீங்க போக போக கேட்க கேட்க அந்த தம்புரோட ஸ்பீடை வந்து ஸ்லோவா வச்சு கேட்க கேட்க உங்களோட மைண்ட் வந்து காம் ஆயிட்டே வரும். ஓகேங்களா? தென் ஐ ஆல்ரெடி டோல்ட் அபவுட் த பிளேலிஸ்ட். அண்ட் ஒயிட் நாய்ஸ். ஒயிட் நாய்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி பிக் கிஃப்ட் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் நாய்ஸ் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். மேஜரா பார்த்தீங்கன்னா நேச்சர் சவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒயிட் நாய்ஸ். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வயர்ட் இன் சச் அ வே தட் whenever we are in nature, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளேயோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயோ இல்லை நிறைய பறவைகள் இருக்கிற இடத்துல ஒரு வென்எவர் வி ஆர் இன் நேச்சுரல் என்ன சொல்றது ஒரு சீனிக் என்விரான்மெண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது we automatically feel calm and safe. ஸோ அதுதான் வந்து இந்த ஒயிட் நாய்ஸ். இந்த ஒயிட் நாய்ஸ்ங்கிறது வந்து இஃப் யூ கோ டு யூடியூப் there are so many videos which will give you white noise. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளூட், ஒரு வீணா, ஒரு வயலன், அந்த மாதிரி ஒரு பேசிக்காக ரொம்ப மைல்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு அலாங் வித் தட் யூ வில் கெட் லாட் ஆஃப் நேச்சர் சவுண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஒயிட் நாய்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட் நாய்ஸ் வந்து மேஜராக உங்களுக்கு நைட் டைம்ஸில் வந்து எப்போ தூக்கமே வரமாட்டேங்குது அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒயிட் நாய்ஸ் வந்து குழந்தைங்க, இன்ஃபன்ட்ஸ் வந்து நைட் தூங்க மாட்டேங்கிறாங்கன்ற போது கூட ஒயிட் நாய்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஐ ஆம் யூசிங் இட் ஃபார் மை பேபி. ஷீ இஸ் 2 months old now. ஸோ நான் அவங்களுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் இட் ரியலி ஒர்க்ஸ். எஸ். ஸோ I would like to play a short song if you all are okay with listening it. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் எப்படி லிசன் பண்ண போறீங்கன்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கை காலெல்லாம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் யூடியூப்ல இருந்து தான் ப்ளே பண்ண போறேன். கேக்குதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க மேம், நீங்க சசி மேம். ஓகேங்களா? நான் நினைக்கிறேன் நான் வந்து சவுண்டையும் ஷேர் பண்ண வேணும், அப்பதான் மியூசிக் ஒர்க் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் கோ பேக் அண்ட் டூ தட்.
Okay. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. Just make it big. 1 minute. இப்ப தெரியுதா எல்லாருக்கும்? Can you see? Yeah. Yeah, I can see தெரியுதா? it. Yeah. Okay. இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் வேரே சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் வேரே சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் Music. சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் So it was very short clipping of the song. In the song, it is really calming and soothing to the mind. And if you're free, just go browse the meaning of that song. It's really, really deep. ஓகேங்களா அந்த மீனிங்கோட நீங்க அதை கேட்கும்போது இட் ரியலி ஹெல்ப் our own intellect. ஓகேங்களா ஸோ எஸ் நெக்ஸ்ட் I would like to start this music therapy session, as a music therapy session with the Shanti mantras, Sahana Bhavatu. ஓகேங்களா Sahana Bhavatu Sahano Bhunaktu Sah Veeryam Tejasvinavadhitamastu ma எல்லாரும் நீங்க உங்களுடைய ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. சொன்னீங்க உங்களை அன்மியூட் பண்ண வேணும். சாரி, நீங்க அன்மியூட் பண்ண வேணும். ஹோஸ்ட் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டாவோ. நீங்க உங்களை திருப்பி சொல்லுங்க. மந்த்ரா திருப்பி சொல்லுமாமா? திருப்பி சொல்லுங்க. என்னடா யாரோ அன்மியூட் பண்ணாமல். Sahana Bhavatu Sahano Bhunaktu Sah Veeryam Karavavahe
तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। So this is Shanti Mantram. So there are so many wonderful mantrams. If you're interested, you could say the mantram along with it. நீங்க சொல்லலாம், நீங்க listen பண்ணலாம், and ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். Yes. Next we are going to active music therapy. In fact, active music therapy வந்து we are going to participate in it. இல்லைங்களா? நான் ஆக்டிவ் மியூசிக் தெரப்பினா நம்ம ஆக்டிவா வந்து நம்ம எதர் நம்ம மியூசிக் பாட போறோம், இல்ல கேட்கும்போது தாளம் போட போறோம், ஆர் we are going to play an instrument, ஒரு வீணையோ இல்ல கிட்டாரோ இல்ல தப்லாவோ மிருதங்கம் இல்ல ஃப்ளூட் இல்ல உங்களுக்கு ஜஸ்ட் இந்த தாளம் சொல்லுவாங்க இல்லைங்களா, you could do that. எது வேணா நம்ம பண்ணலாம். ஒரு மியூசிக் கூட சேர்ந்து இட்ஸ் லைக் அ மூவ்மெண்ட் தெரப்பி ஆல்சோ. ஓகேங்களா? ரித்தம் தெரப்பி, மூவ்மெண்ட் தெரப்பி எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஆக்டிவ் மியூசிக் தெரப்பி. ஓகேங்களா? ஆக்டிவ் மியூசிக் தெரப்பில மியூசிக் மட்டும் இல்லாம we can compose music. இல்ல நம்ம ஆல்ரெடி இருக்கிற டியூனுக்கு வந்து நம்ம புதுசா வந்து வரிகள் எழுதி நம்ம பாடலாம், நமக்கு தேவையான வரிகள் எழுதிக்கலாம், இல்ல நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு பாட்டை பாடலாம், ஒரு புதுசா எழுதி பாடலாம், இல்ல ஆல்ரெடி இருக்கிற பாட்டை மத்தவங்க கூட ஷேர் பண்ணலாம், இல்ல எல்லாரும் பாடிட்டு இருக்கும்போது நம்மளும் கூட சேர்ந்து பாடலாம். ஸோ பாசிவ் மியூசிக் தெரப்பியை விட ஆக்டிவ் மியூசிக் தெரப்பி வந்து இன்னும் சீக்கிரமா வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஆக்டிவா அதுல இன்வால்வ் ஆகுறோம். ஆக்டிவ் மியூசிக் தெரப்பி வந்து நம்மள காம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தேன் தட் இதுதான் வந்து நம்ம மெயினா எனர்ஜைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு காமா இருக்கிறவங்களை வந்து ஒரு ஆக்டிவ் ஆக்குறதுக்கும் ஒரு சோபரா இருக்கிறவங்களை வந்து ஆக்டிவ் பண்றதுக்குமே வந்து ஆக்டிவ் மியூசிக் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் என்கரேஜஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் எமோஷனல் ரிலீஸ், கேத்தார்சிஸ்க்கு வந்து இது ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் வி கேன் யூஸ் இன் ஆக்டிவ் மியூசிக் தெரப்பி இஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். I just seem to have lost it in the screen. Okay. நீங்க ரெக்கார்டிங் ஏதாவது போட போறீங்களா? இனி ஏனண்டா இப்ப வந்து அந்த வியூ அப்ப நான் நார்மல் வியூக்கு போறேன். இந்த சவுண்டோட போடல PDF ஃபார்மட்ல வருது for some reason. Okay. Suddenly came anything. Full size இருந்தாப்புல போயிட்டு அப்போ இதை போட்டதை விட I don't know why. Maybe we just have to one second. Yeah, full screen எடுக்க கஷ்டமா இருக்குது. இதோட மேனேஜ் பண்ணுவோமா பிரியங்கா? Yeah, that should be fine. Okay, தானே. Okay, சரி. Next ஸ்லைடுக்கு போய்க்கலாம். அடுத்ததா brain exercise. அடுத்து yeah, brain exercises. Yes. Okay. So இப்போ வந்து we are going to do active music therapy. ஒரு சின்ன எக்ஸசைசஸ் மாதிரி பண்ண போறோம். So all these exercises will help in rejuvenating your brain. நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கும்போது, ரொம்ப ஸ்லீப்பியா இருக்கும்போது, but you have a lot of work to do, நிறைய வேலைகள் இருக்கு ஆனா பண்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So first is ஜதி recitation. ஓகேங்களா மேம்? அடுத்த ஸ்லைடு. எஸ் திஸ் ஸ்லைட். ஓகே. ஸோ இதில் வந்து 8 ஜத்திஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ஜத்திக்குமே வந்து there are syllables. ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து 1 syllable த. செகண்ட் வந்து 2 syllables தக்க. தேர்ட் இஸ் த கீட்ட 3 syllables. அந்த மாதிரி there are 8 over here. தக்கதிமி தக்க ஜனு. ஓகே ஃபைன். Okay. Yes. So தெரியவே கஷ்டமா இருந்தா சாரி, நான் இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாக்குறேன். மெத்தட பிள்ளையானதை நான் ஓபன் இல்ல சரியா இப்ப சரியா இருக்கு. நான் பிள்ளையானதை ஓபன் பண்ணிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணதை ஓபன் பண்ணாம. இப்ப சரியா இருக்கு. ஓகே, இப்ப சரியா தெரியுதா? எஸ் எஸ் தெரியுது மேம். ஓகே சரி. ஓகே. So there are 9 jatis over here. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா I am going to
செட் ஸ்பீட், ஒரு தாளத்தோட ஸ்பீடை வந்து செட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அந்த தாளத்தோட ஸ்பீட்ல வி ஆர் கோயிங் டு இன்க்ளூட் தீஸ் ஜத்திஸ். ஓகே, ஒவ்வொரு ஜத்தியும் 4 தடவை நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீட் இஸ் திஸ்: 1 2 3 4. தா 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 தக்க 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 தக்கீட்ட 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 தக்கதிமி 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 தக்க தக்கீட்ட தக்க தக்கீட்ட தக்க தக்கீட்ட தக்க தக்கீட்ட 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 தக்கி takita takadimi takita takadimi takita takadimi takita takadimi takajano takadimi takajano takadimi takajano takadimi takajano takadimi takadakita takadimi takadakita takadimi takadakita takadimi takadakita. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸசைசஸ் வி கேன் டூ. இந்த எக்ஸசைஸை வந்து நான் என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ண சொல்லுவேன். பிகாஸ் அவங்க வந்து நான் ஈவினிங் தான் என்னோட கிளாஸஸ் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ காலையிலிருந்து இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து ஈவினிங் வர வர குறைஞ்சிரும். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் திஸ். ஓகேங்களா? யாராவது இதை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? someone wants to try this? யாராவது மியூசிஷியன்ஸ் இதுல துணிவா ட்ரை பண்ண போறீங்களா? மியூசிஷியன்ஸ் இல்லாதவங்களும் யாராவது ட்ரை பண்ண விருப்பமா இருந்தா ட்ரை பண்ணலாம். அவங்க தாளம் போடுவாங்க. இல்ல யாராவது இருந்தா கைய போடுங்க. சரி, okay, we'll go ahead, I think. Yeah, thanks. We'll go for the next slide now. Yeah. Okay. Yes, இது வந்து இந்த சொன்ன அதே ஜத்திகள் தான். ஆனா ஜத்தி கூட நம்ம தாளம் போடுவோம். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் இஸ் ஒன் ஸ்மால் கேம். ஓகே, யாராவது வாலண்டியர் பண்ணா நல்லா இருக்கும். பட் இஃப் நோபடி இஸ் தேர், இட்ஸ் ஃபைன், ஐ கேன் டு இட். So in this game நம்ம என்ன பண்ண போறோம்னா, I am going to recite the jati. So jati சொல்லும்போது உங்களை தாளம் போட சொல்ல போறேன். ஓகேங்களா? I'll come. I'll be the volunteer if you want. Yes, okay. Thank you. I'll try. Yes. I don't want to be எத்தனை பேர் வேணாலும் வாலண்டியர் பண்ணலாம். இட்ஸ் நாட் a problem. இல்ல இதுல ஒண்ணும் பயம் இல்ல. நீங்க துணிஞ்சு வாரதே எங்களுக்கு பெரிய விஷயம். நன்றி. Okay, thank you so much. Yes. So இதுல ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க திங் டு நோட்டிஸ். தா சொல்லும்போது we are going to தட்ட போறோம். தி சொல்லும்போது திருப்ப போறோம். Okay, whenever I say தா, you are going to ஒரு தட்டு. தி சொல்லும்போது திருப்பி தட்ட போறோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அனுதிருத்தம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து தட்டு, இது வந்து அனுதிருத்தம். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஜத்தி வந்து தா 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 தா. தா வந்து தட்டு மட்டும்தான். ஸோ எப்பெல்லாம் நம்ம தா சொல்றோமோ அப்பெல்லாம் தட்டு போடுறோம். ஓகேங்களா? அடுத்து தக்க. ஓகேங்களா? தக்க 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 தக்க. அடுத்து தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ இது வரைக்கும் இந்த 3 ஜத்திலையும் நமக்கு தா மட்டும்தான் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ பட் த நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் நம்ம அந்த 2 தாளத்துக்கு நடுவில் சொன்னது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து we are going to include தி with this. ஓகேங்களா? ஸோ the ஜத்தி will be தக்கதிமி தக்கதிமி. ஸோ இதுக்கு நம்ம எப்படி போட போறோம்? either of you can போட்டு காமிக்கலாம். ஸோ தாக்க தட்டு, தீக்கு திருப்புறது. எஸ். ஸோ how will the தாளம் be? Takadimi. Yes. Yes, ma'am. That's Sorry, right. okay. I'm trying to fix my... Takadimi, 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 takadimi. Okay. Takadimi, takadimi. Okay. Yes, ma'am. Perfect. Yes. So next we are going to say takka takita. So இதுல 2 தா இருக்கு, but the space between the தாஸ் will be different. ஓகேங்களா? So
Taka takita, taka takita, taka takita, taka takita. So, taka takita, taka takita, taka takita, taka takita. So, அந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? Takita, takita, taka takita, taka takita, 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 taka takita, taka takita. ஸோ இது தாக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் ஒரு சிலபிள் வருது, அடுத்த தாக்கு அதுக்கப்புறம் 2 சிலபிள்ஸ் வருது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம மைண்ட் பண்ண போறோம். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து தக்கிட்ட தக்கிட்ட 6 சிலபிள்ஸ். இதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? தக்கி தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ இதுக்கு தாளம் எப்படி வரும்? Takita, 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 takita. Yes. That's what I will go for. Yes, that's right, ma'am. Taka, taka. Okay. Takita, 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 takita. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we have 7 syllables. இது வந்து தக்கிட்ட தக்க திம்மி. ஓகேங்களா? தக்கிட்ட தக்க திம்மி, 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 தக்கிட்ட தக்க திம்மி. So without the jati, the talam will be Taka, dini. Taka, taka, dini. Taka, taka, dini. Takita, taka, dini. yes. நான் மிருதங்கம் படிக்கிற மாதிரி That's இருக்கு. right. So the next one we have takadimi takajanu. So இதெல்லாம் takadimi takajanu. So takadimi takajanu, takadimi takajanu, takadimi takajanu, takadimi takajanu. இதுல திமி வந்து நீங்க ஜஸ்ட் வீசுறது தானே? See, yes, வீச்சு மட்டும்தான். Yes. Takadimi takajanu, takadimi takajanu, takadimi takajanu, takadimi takajanu. Takadimi takajanu. Okay. Yes, yes, ma'am. Very good. Next, Takadimi takadimi takajanu. takatakita. Ma'am, yeah, the last one. Takadimi takatakita, takadimi takatakita, takadimi takatakita, takadimi takatakita. Yes. Takadimi takatakita, takadimi takatakita, takadimi takatakita, takadimi takatakita, takadimi takatakita, takadimi takatakita. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு நமக்கு மியூசிக் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. வி ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர் தட் தாக்கு ஒரு தட்டு, தீக்கு ஒரு வீச்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது ஜத்தி சொல்ல சொல்ல நம்ம ஸ்லோல இருந்து அப்படியே நம்ம ஃபாஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஆர் வி குட் மிக்ஸ் த ஜத்திஸ் அலாங் வித். இப்போ தக்கீட்ட தக்கீட்ட தக்க தக்கீட்ட தக்க தக்கீட்ட 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 தக்க தக்கீட்ட தக்க தக்கீட்ட. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் we can do the exercises. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் நான் வோக்கல் இன்னும் பேச்சு வராத குழந்தைகள் சில இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு சே த ஜத்தி. கொஞ்சம் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண அவங்களே வந்து ட்ரை பண்ணி அந்த ஜத்தி சொல்றது அதெல்லாம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டூல் ஈவன் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். என்ன சொல்றது, இப்போ டிப்ரெஸ்டா இருக்காங்க, ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல இருக்காங்க இல்லைங்களா, யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ரீஹாபிலிட்டேஷன் தேவைங்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பி மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக் பரசவாதம் வந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பிரயோசனமா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல? எஸ் 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 மேம், தட்ஸ் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் we are going to இப்போ வந்து தாளம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பாடுறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மெத்தடிக்கல் சிங்கிங், அதாவது ஒரு பர்டிகுலர் மெத்தடை வச்சு நம்ம பாட போறோம். ஓகேங்களா? ஸோ கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக் ரெண்டுமே ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஒரு
பர்டிகுலர் லெசன்ஸாக தான் போவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் லெசன் வில் பி இன் கர்நாடிக், ஐ டோன்ட் நோ த ஹிந்துஸ்தானி. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சரளி வரிசை இருக்கும். தென் வி ஹாவ் ஜண்டை வரிசை, விச் மீன்ஸ் we're going to sing in ரெண்டு ரெண்டு ஸ்வரமா பாட போறோம். ஓகேங்களா, ஜண்டைனா ரெண்டு. ஸோ ரெண்டு ரெண்டு ஸ்வரமா பாடுவோம். அதுக்கு அடுத்து வி ஹாவ் மேல் ஸ்தாயி, கீழ் ஸ்தாயி, தாட்டு வரிசை, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸுக்கு நான் இப்போ ஒரு இதை வந்து நான் சொல்ல போறேன். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நம்பர்ஸை வந்து 1ல இருந்து 8 வரைக்கும் பாட போறோம், ஆனா வித் அ ஸ்மால் ட்விஸ்ட். ஓகேங்களா. என்ன பண்ண போறோம்னா, யூ கேன் ரிப்பீட் ஆஃப்டர் மீ ஆன் மைக் ஆன் ஆர் மைக் ஆஃப், எப்படி வேணா ஓகே, யூ கேன் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஓகேங்களா. மைக் ஆன் பண்ணிட்டு செய்யுங்க அப்படின்னு எல்லாரும். ஸோ இப்போ நம்ம எப்படி பாட போறோம்னா, 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 அந்த மாதிரி ஏறி ஏறி இறங்க போறோம். ஓகேங்களா. எஸ். 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 3 2 1 1 2 3 4 3 2 1 1 1 2 3 4 4 3 2 1 3 2 1 2 3 4 5 5 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1. Yes. 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1. Very good. 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1. Very good. 1 2 3 4 5 6 7 8 5 7 6 5 4 3 2 1 1 1 2 3 4 5 6 5 7 6 7 8 7 6 5 4 3 2 1. Yes. ஃபன்னா இருந்ததா? ஸோ இப்போ நான் அதை பாடுறேன், கண்டினியூஸாக பாடுறேன். யூ கேன் ட்ரை டு காம்ப்ளிமெண்ட் அலாங் வித் மீ. ஓகேங்களா. அதுவே இருக்கட்டும். 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 7 6 5 4 3 2 1. Yes, very good. Okay. So இப்போ இதுல வந்து இன்னொரு லிட்டில் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படின்னா, கீழ இருந்து மேல போறது ஈஸி, பட் மேல இருந்து கீழே இறங்குறது கொஞ்சம் ட்ரிக்கி. ஓகே, ஸோ we want to start at 8 now. ஓகேங்களா. 8 8 7 8 8 7 8 8 7 8 8 7 6 7 8 8 7 6 7 8 8 7 6 5 6 7 8 8 7 6 5 6 7 8. Very good. 8 7 6 5 4 5 6 7 8 8 7 6 5 4 5 6 7 8. 8 7 6 5 4 3 4 5 6 7 8 8 8 7 6 5 4 3 4 5 6 7 8. 8 7 6 5 4 3 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 3 4 5 6 7 8. Very good. 8 7 6 5 4 3 2 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 2 3 4 5 6 7 8. Very good. Yes. So again, நான் இப்போ அதை பாடுறேன். You can sing along with me. ஓகேங்களா. 8 8 7 8
87678, 8765678, 876545678, 87654345678, 8765432345678, 876543212345678. ஓகே. ஸோ இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட்ஸ் a வெரி ஃபன் எக்ஸசைஸ் அண்ட் இது நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு வந்து வாய்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் மேம் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸை வச்சு பாடணும். ஸோ நவ் வி ஆர் கோன் டூ த சேம் டெக்னிக் வித் ராகம். ஓகேங்களா? நம்ம இப்போ பாட போறது சங்கராபரணம். ஆல்ரெடி இப்போ நம்ம பாடினதும் சங்கராபரணம் தான். ஸோ இப்போ வந்து சங்கராபரணத்தோட இந்த லட்சணத்தோட வி கேன் ட்ரை டு சிங். ஓகேங்களா? ஸோ மியூசிக் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ சங்கராபரணம்னாலே இந்த ரீ அசைக்கணும், டா அசைக்கணும். ஓகேங்களா? சரி க ம பத நீ சா சா நீ த ப ம க ரி சா. இதுதான் வந்து இப்போ நம்ம பாட போறோம். ஓகேங்களா? ஸோ சா சரி சா சரி கரி சா. அதேதான். இப்போ 1 1 2 1 1 2 3 2 1 பாடணும் இல்லையா? அதே மாதிரி சா சரி சா சரி கரி சா சரி க ம கரி சா வெரி குட். சரி க ம ப ம கரி சா வெரி குட். சரி க ம ப க ப ம கரி சா சரி க ம ப த நீ த ப ம கரி சா சரி க ம ப த நீ சா நீ த ப ம கரி சா ஸோ இப்போ வந்து நம்ம பாடினது கீழ இருந்து மேல. ஸோ வேகணும் மேல இருந்து கீழே பாட போறோம் இப்போ. ஓகேங்களா? சா சா நீ சா சா நீ த நீ சா சா நீ த ப த நீ சா சா நீ த ப ம ப த நீ சா சா நீ த ப ம க ம ப த நீ சா வெரி குட். சா நீ த ப ம க ரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சரி க ம ப த நீ சா எஸ். ஸோ திஸ் இஸ் a little tricky இல்லையா? ஸோ அவரோகணத்துல பாடுறது இஸ் a little tricky. ஸோ நான் இப்போ போத் ஐம் கோனா சிங் போத். கீழே இருந்து மேலே பாடி மேலே இருந்து கீழே பாடுறேன். அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் யூ கேன் சிங் அலாங் வித் மீ. ஓகேங்களா? சா சரி சா
சரி கரி சா சரி க மா கரி சா சரி க மா பா கரி சா சரி க மா பத மா கரி சா சரி க மா பத நீ தா பா மா கரி சா சரி க மா பத நீ சா நீ தா மா கரி சா 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 நீ சா சா நீ த நீ சா சா பத நீ சா சா பா மா பத நீ சா சா நீ பத மா ப நீ சா சா நீ மா கரி த மா பத நீ சா சா நீ கரி சரி க மா பத நீ சா. Okay, so how was this exercise? Very good. So yes, இது வந்து இட்ஸ் பேசிக் வாய்ஸ் கல்ச்சர் எக்ஸசைஸ். ஸோ இது வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்ருதி சுத்தம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வி வில் ஃபைண்ட் நம்ம வந்து நமக்கு ஒரு மாதிரி செட் ஆகிடும். சா வந்து இந்த இடத்துல தான் பாடணும், ரீ இந்த இடத்துல தான் பாடணும், இந்த ராகத்துக்கு இப்படி தான் பாடணும். ஸோ நவ் நம்ம சங்கர பரணத்தில் பாடணும். இதுவே வந்து நம்ம ராகத்தை மாற்றியும் பாடலாம். சரி க மா பத நீ சா இஸ் சங்கராபரணம். இதுல மா வந்து மாத்தினா தட் இஸ் கல்யாணி. சில கொஞ்சம் ராகம் மாத்தி சண்முக பிரியால பாடலாம், மாயமலோகாலில பாடலாம், ஹரிகாம்பூதியில பாடலாம், எதுல வேணா பாடலாம். இஃப் யூ ஆர் எக்ஸ்பர்ட் யூ கேன் டூ திஸ் இன் ஆல் தி 72 மேலகர்த்தா ராகாஸ். இன்னுமே எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க அவடவ ஷாடவ வக்ர ராகம் எதுல வேணா இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் a very basic voice culture exercise. அண்ட் நான் இன்னைக்கு சங்கராபரணம் சூஸ் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, இது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஒரு ராகம். இது வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ராகம். ஸோ இதை நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கனாலும் இல்லை பாடிட்டு இருந்தீங்கனாலும் இஃப் யூர் ஃபீலிங் சார் யூல் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் ஃபீலிங் பப்ளி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ராகத்தை நான் சூஸ் பண்ணேன். ஸோ எஸ், ஸோ வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் மை ப்ரெசன்டேஷன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் ஒரு குட்டி எக்ஸசைசஸ் we could do. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் நீங்க பண்ண it will be really easy and உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது பண்றதுக்கு. Yes, so these are some of the active and passive music therapy approaches we could use in our daily lives. Yes, thank you for the opportunity. Excellent, Amrita. It's very nice. You made it சரியான இன்டராக்டிவா எல்லாரும் கன்ஃபியூட் பண்ணி நல்லா அழகா செய்தீங்க. ஆடியன்ஸ்ல ஏதாவது சொல்ல போறீங்களா? யாராவது கேட்க போறீங்களா? குறிப்பா இங்க பேரண்ட்ஸ் யாராவது அல்லது மியூசிக்கோட ரிலேட்டடா இருக்கிற நீங்க? Very excellent piece of work. மிஸ்டர் நித்யானந்தன் மாஸ்டர் வந்து எங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பு நாங்கள் இங்க யூகேல அம்மன் கோயில்ல செய்யற நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுக்கு பன்னிசை வந்து ஓதுவார் வந்து செய்வார். ஆனால் நித்யானந்த மாஸ்டர் எங்க சைவ சித்தாந்தமும் தமிழும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். அவருடைய பிள்ளைகளும் மியூசிக்ல இருந்தவர். அந்த வகையில் அவருக்கு நல்ல ஈடுபாடு இருக்குது. சொல்லுங்க நித்யானந்த மாஸ்டர். பிள்ளைகள் மியூசிக்ல இருந்தவே எனக்கு மியூசிக் சுட்டு போட்டாலும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா இன்றைக்கு யோசிச்சிருக்கிறேன், அது விரலாம் போல இருக்கு. நன்றி. அம்ரிதா, நீங்க ஆன்லைன்ல கொடுக்குறீங்களா கிளாஸஸ்? மேம் சாரி, ஆன்லைன்ல கிளாஸஸ் கொடுக்குறீங்களா? எஸ், நான் டோட்டலா ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன மாஸ்டர், நீங்க அவட்டே பழகலாம். சொல்லுங்க அம்ரிதா, சொல்லுங்க. சொல்லுங்க, யார் கேக்குறது? சாரி, நான் வாணி. சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் இந்த மியூசிக் செலக்ஷன்ஸ் கொஞ்சம் தாரீங்களா? ஐ ஹாவ் டிஃபிகல்டிஸ். என் சன்னுக்கு வந்து ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் ஏதாவது ஸ்லீப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி போட, ஹி டசன்ட் லைக்.
நீங்க ஓகே கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது செலெக்ஷன் இந்த யூடியூப்ல போய் தேடினா லைக் சோ many rubbish there அதுல இருந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறது தெரியாம இருக்கு. நல்ல கேள்வி. ஸ்லீப்பிங்க்கு யூஸ்ஃபுல்லானது ஒன்றும் மற்றது நீங்க சொன்ன மாதிரி இந்த காலையில எனர்ஜைஸ் பண்ணி அந்த எழும்புறது வந்து அது எனக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ ஐ Very I thought nice. like maybe அப்படியான ஏதாவது மியூசிக் ஒன்று போட்டேன்னு சொல்லி சொன்னா will be good. நல்ல A selection of வித்தியாசமான கேள்வி. songs எஸ் மேம். and same thing for நீங்க சொன்ன மாதிரி அந்த எனர்ஜைஸ் அது மாதிரியான மியூசிக் வந்து um, அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறது that will be it will be great. நீங்க அப்படி அதை ஷேர் பண்ணுவீங்க. ஓகே எஸ் மேம். பட் நம்ம மியூசிக் தெரபியூட்டிக் அப்ரோச்சா இந்த மாதிரி ஸ்லீப் டிஸார்டருக்கு இல்லை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு போகிறோம்னா நம்ம ஒரு குரூப்பாக இருக்கும்போது ஃபார் லெக் டெம் வி கேன் கோ ஃபார் ஒன் பர்டிகுலர் இந்த டெக்னிக்கு போய்க்கலாம். பட் நம்ம அவர் பர்சனல் மியூசிக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த மாதிரி மியூசிக் பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மேம். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் மியூசிக் பிடிக்க மாட்டேங்குதுன்னா நம்ம அதை எவ்வளோ தடவை போட்டாலும் இஸ் நாட் கோனோ என்ன சொல்றது அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லைங்களா. நமக்கு இரிட்டேஷன் தான் வருமே தவிர நமக்கு தூக்கம் வராது ஓகேங்களா. ஸோ உங்க சன்னுக்கு வந்து உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக் அந்த கர்நாடிக் இல்ல ஹிந்துஸ்தானி வந்து பிடிக்குது கேட்கறதுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்து நீலாம்பரி அந்த மாதிரி ராகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் மெயினா நீலாம்பரி ராகம் யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லா வந்து இட் வில் ஹெல்ப் இன் ஸ்லீப்பிங். அப்படி இல்லாட்டி தில்லாங் யூஸ் பண்ணலாம். பிருந்தாவன சாரங்கா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ராகத்துல இருக்கிற கிருதிஸ் கீர்த்தனைஸ் பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் ஆர் ஹிந்துஸ்தானி மியூசிக் கேட்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது நீங்க பண்ணுங்க. பிடிக்கல அப்படிங்கிற போது உங்க சன்னுக்கு எந்த மியூசிக் பிடிக்குதோ அதுலயே வந்து சாஃப்ட் பீட்ஸ் இருக்கிற மியூசிக் இல்லைங்களா. ரொம்ப டக்கு 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 டக்குன்னு இல்லாம ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கிற மியூசிக் மூவி சாங்ஸாவே கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எது வந்து நம்ம மாதிரி கேட்டாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஓகே நல்லா இருக்கு சூத்திங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி மியூசிக்கை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நைட்க்கு. அலாங் வித் தட் நீங்க தன்புரா பிளே பண்ணிக்கலாம். தன்புரா வந்து கர்நாடிக் மியூசிக் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரொம்ப மைல்டா வச்சு பிளே பண்ணுங்க. ஸோ போக போக they will get accustomed to that sound ஓகேங்களா. மார்னிங் எழுப்புறதுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஹார்ட் பீட் மியூசிக் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்க ஸோ அது கேட்டா ஒரு மாதிரி ஸ்டார்டில் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ரியலி டோன்ட் நோ காலேஜ் எழுப்புறதுக்கு எந்த மாதிரி மியூசிக் அப்படின்ட்டு. ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்து மார்னிங் ராகாஸ்னே சிலது இருக்கு ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் பூபாலம் கர்நாடிக் பூபாலம். டோன்ட் கோ ஃபார் ஹிந்துஸ்தானி பூபாலி, அது வேற. ஸோ கர்நாடிக் பூபால ராகம் ஸ்ரீமன் நாராயண அந்த கிருதி இருக்கிற ராகம் தட் இஸ் ஆல்சோ மார்னிங் ராகா. என்ன தவம் செய்தனை தட் இஸ் ஆல்சோ அந்த இதுவுமே வந்து மார்னிங் ராகால இருக்கிறது தான். ஸோ ஐ திங்க் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஸோ மார்னிங் ராகாஸ் அது வந்து ஒரு மாதிரி சாஃப்டா அவங்களை எழுப்புற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ஆர் நாட் இன்டு கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அகைன் யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் ஆப்ஷன்ஸ். நீங்க எது வந்து கேட்டா உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்க பார்த்து நீங்க அது பிளேலிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வேற யாராவது மியூசிஷியன்ஸ் இருக்கிறீங்களா ஆன்சர் பண்றதுக்கு அந்த கொஸ்டினை? சில பேரை இன்வைட் பண்ணினான், எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சொன்ன பேபிஸ் ஆக்குறதுக்கு என்னுடைய மகள் என்னுடைய பேரனுக்கு வந்து அவருக்கு இப்ப மேல அவருக்கு இப்ப 2 வயசுக்கிட்ட ஆக போகுது. மகள் வந்து இப்பவும் ஒயிட் நாய்ஸ்ன்னு சொல்லி அந்த கடற்கரையில இருந்து வர சத்தம் தான் போடுவா. அந்த சத்தத்தை கேட்க எனக்கு தலையடிக்கும். அது ஒயிட் நியூஸ்ல இல்லையா என்ன, அதுதான் எனக்கு அந்த சத்தம் கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி குழந்தைகள் வந்து ஒரு மாதிரி நாய்ஸியான என்விரான்மெண்ட்லயே வளர்ந்துட்டு இருக்க போது அது வந்து ரொம்ப அமைதியா இருக்குங்கிற போது அவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஒயிட் நாய்ஸ். டிராஃபிக் சவுண்ட்ஸ் இல்ல வாஷிங் மெஷினோட கடல் சத்தம் என்றபடியால அவங்க நேச்சுரல் மியூசிக் நேச்சுரல் சவுண்ட் தான் சொல்றாங்க. ஆனா என்னவோ அவர் பழகிட்டாரா. அது பேசிக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற நாய்ஸ் இஸ் ஒயிட் நாய்ஸ், அவ்வளவுதான். அது மத்தவங்களுக்கு நாய்ஸ் ஆகவும் இருக்கலாம். ஆனா ஆக்சுவல் ஒயிட் நாய்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நேச்சர் சவுண்ட்ஸ் தான் வரும். பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு
ஒரு மாதிரி ஜிவ ஜிவன் இருக்கிற சவுண்ட் அந்த மாதிரி தான் ஒயிட் நாய்ஸ்ல வரும். பட் வாட் எவர் Right. ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன், எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி எஸ். அதான் நீங்க இப்ப அவக்கு சொன்ன மாதிரி அது நீங்க யூ ஹாவ் டு டெஸ்ட் அண்ட் சி உங்களோட சைல்டுக்கு அது கூட சூட்டபிளா இருக்குன்றதை நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எஸ். வேற எனக்கு இன்னொரு யாராவது இது என்னன்னு சொன்னேன், சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப நான் வந்து அவரை இங்க இந்த சிங்கிங் பால் காங் பாத் அப்படி மாதிரி செஷன்ஸ் கூட்டிட்டு போறேன். அப்படி கூட்டிட்டு போய் வந்தா அந்த நைட் வந்து ஹி வில் ஸ்லீப் நைஸ்லி. அது ஒரு 45 minutes அப்படி செஷன்ஸ் இருக்கு. ஆனா அதே இதை வந்து நான் மியூசிக்கா ரெக்கார்ட் போடைக்க பண்ணி வந்து இட் டசன்ட் ஒர்க். நீங்க அதை ரெக்கார்ட் அது பண்ணி work போட்டா என்ன நடக்கும்? ஒர்க் பண்ணுது இல்லையா? அதை இல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இதுல போட்டா இருக்கு யூடியூப்ஸ்ல எல்லாம் அந்த மியூசிக் இருக்கு. ஆனா அது வந்து ஒர்க் பண்ணது இல்ல. நீங்க Is அவங்கள it the பாட வைங்க மேம். physical? லெட் Sorry. ஹிம் பாட வைக்க என்கேஜ். எஸ், பாட வைங்க. இல்ல ஏதாவது அந்த மியூசிக்கை போட்டு நீங்க கிளாப் பண்ண வைங்க, இல்ல தாளம் போட வைங்க. நீங்க ஆக்டிவா அவங்களை என்கேஜ் பண்ணுங்க அந்த மியூசிக்கோட. ஸோ தட் வில் பி கொஞ்சம் பெட்டரா ஒர்க் ஆகலாம். அவங்க பாடுறாங்கன்னா பாட வைங்க. ஸ்ருதி தாளம் எல்லாம் பார்க்க தேவையில்லை, நீங்க பாட வைங்க போதும், அவ்வளவுதான். Yeah. நிறைய ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து they are into music and நல்லா ப்ளே பண்ணுவாங்க. பியானோ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. வேற யாராவது ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல மிஸ், அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் நீட் ஸ்டூடெண்ட் இருக்கிறோம். அதுல எங்களுக்கு அந்த சவுண்ட் சென்சரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படியான மியூசிக்கால யூஸ் பண்ணலாம். ஆட்டிசம் ADHD ஆகும் சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு, சவுண்ட்ல ரொம்ப ஹைப்பர் இது சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டோன்ட் கோ ஃபார் திங்ஸ் வித் ட்ரம்ஸ் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வேண்டாம். வி கேன் ஸ்டார்ட் வித் தம்புரா மியூசிக். ஆக்சுவலாக அவங்கள பாட வைக்கலாம். ஒரு என்ன அவங்க இப்போ தம்புரா போட்டு அந்த ஸ்ருதிக்கு வந்து அவங்க பாடணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அவங்க ரிப்பீட் பண்ணணும்னு கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை கிடையாது. நீங்க இதர் பாடலாம். ஒரு மியூசிக்கை வந்து என்ன சொல்றது, ஒரு ஃப்ளூட்ல இருக்கிற மியூசிக், வீணால இருக்கிற மியூசிக், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வயலின், ஃப்ளூட், வீணா, சித்தார், அந்த மாதிரி வந்து நீங்க ப்ளே பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்து அப்படி ப்ளே பண்ணி, ஸோ நீங்க ஆஸ் யூ எக்ஸ்போஸ் தெம் டு மியூசிக், கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அது இன்வால்வ் ஆவாங்க. இட் இஸ் நாட் ஓவர் நைட்ல ஆகிற ப்ராசஸ் கிடையாது. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். மினிமம் ஒரு 1 or 2 years ஆகும் அவங்க வந்து ஸ்டார்ட் அந்த தன்புரா வந்ததும் உட்காந்து ஓகே நம்ம பாடலாம் அப்படிங்கிற வரதுக்கு இட் மைட் டேக் ஈவன் 2 years, ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப பொறுமை தேவை இந்த இது அப்ரோச் வரும்போது. எஸ், ஃபார் ஸ்டார்டிங் வி கேன் கோ ஃபார் அவங்கள உட்காத்தி வச்சு கேட்கணும்ட்டு இல்லை, அவங்க ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும் போதே பேக்ரவுண்ட்ல போட்டு விட்டுடலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் ட்ரையிங். அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அமிர்தா உங்களுக்கு அனுப்பி இருந்தேன் அந்த போட்டோஸ். கொஞ்சம் அவங்கள்ட்ட அவங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்களா? எஸ், பார்த்தேன் மேம். அதுல இன்னைக்கு வந்து அது ஐ குட் நாட் என்ன சொல்றது, Open it, இன்கார்பரேட் பண்றது அப்படின்ட்டு வந்து எனக்கு அது That's fine. That's okay. டக்குன்னு சொல்ல Yeah. தெரியல எனக்கு. எஸ், நல்ல, குரூப் செட்டிங்ல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்து we can ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து நம்ம பண்ண வைக்கலாம். ஸோ இட் வில் பி மோர் என்ன சொல்றது எஃபெக்டிவ் when we are in person for all those things, இல்லைங்களா? ஸோ இவ்வளவுதான், நம்ம ஜூம்ல இருந்து அதை கைட் பண்ணி பண்றதை விட நம்ம in person அங்க போய் பண்றது இட் வில் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ் ஃபார் them. Exactly. Yeah. நீங்க ரொம்ப மியூசிக் பவுல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் சார். நீங்க இப்போ கேட்டீங்களே இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸ், Music bowl. பவுல்ஸ், அது கூட ட்ரை பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் அவங்க ஸ்டார்டில் ஆவாங்க அந்த மியூசிக் பவுலுக்கு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவங்களுக்கு. எஸ், Very good. Very good. ரொம்ப 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 நன்றி அமிர்தா. நீங்க நல்லா அழகாக நல்ல பேஷண்டா நல்ல சிரிச்ச முகத்தோட நல்ல அழகாக எங்களுக்கு செய்தீங்கள். நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய எக்ஸ்பர்டிஸை நாங்கள் வேற விதத்துல நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம். நான் கேட்ட உடனே அதுக்கு ஒரு கைக்குழந்தை இருந்து நீங்க நேரத்தை ஒதுக்கி வந்ததை நான் ரியலி அப்ரிஷியேட் பண்றேன். அவருக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறபடியினால அந்த நேரம் என்ன மாதிரி அமையுமோன்னு சொல்லி பயந்து கொண்டு இருந்தவ எல்லா வகையிலும் மற்ற ஸ்பீக்கர்ஸுக்கும் கஷ்டம் கொடுக்காமல் சரியான எல்லாம் அமைந்தது உண்மையில எனக்கு சரியான மகிழ்ச்சி. மீண்டும் எங்களோட நன்றியை நாங்கள் சொல்ல விரும்புறோம் உங்களுக்கு. Thank you so much for this wonderful opportunity, ma'am. Yes. Thank you. நன்றி அம்மா. Thank you. Thank you.
ஓகே அடுத்த ஸ்பீக்கர் இருக்கிறார் நினைக்கிறேன். டாக்டர் பிருந்தா. எஸ் மேம். குட் வணக்கம் ஈவினிங். வணக்கம் குட் டாக்டர் ஈவினிங். பிருந்தா. வணக்கம். வணக்கம்.